இன்றைய ஆட்சியாளர்களின் ஒரு முக்கிய வழக்கு ஒன்று கேகாலை மேல்நீதிமன்றத்தில் நடந்தது. புத்த பிக்கு ஒருவர் 4 ஆட்சியாளர்களின் தோழர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு. குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களும் கனிஷ்ட சட்டத்தின் வழியாக நானும் அந்த வழக்கில் இலவசமாக வழக்காடி அவர்கள் 4 பேருக்கும் விடுதலை பெற்றுக் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட தமிழ் கைதிகள் வழக்குகளை நாங்கள் ஆஜராகி இருந்தோம். இங்கே பேராசிரியர் மூனா வித்யானந்தன் அவர்கள் கூறினார், அவரை இன்றுதான் நான் நேரடியாக சந்தித்தேன். ஆனால் அவர் யார், எப்பொழுது கைது செய்யப்பட்டார், 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் எப்படி தப்பினார், அங்கிருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு எப்படி எடுத்து செல்லப்பட்டார், அங்கிருந்து எப்படி அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்ற அனைத்து செய்திகளும் அக்காலத்தில் பத்திரிகைகளில் முதற்பக்க செய்திகளாக வந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒருவர் இங்கே எனது சேவை நலன் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு என்னை வளமாக வாழ்த்தி பேசியதற்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 97ஆம் ஆண்டு நீதிபதியாக வந்தேன். ஆனால் சட்டத்தரணியாக நான் இறுதியாக வழக்காடிய வழக்கு கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கு. அந்த வழக்கை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் 3/2/1997 நான் கடைசியாக ஆஜராகிய வழக்கு. 5/2/4 இலங்கை சுதந்திர தினம், 5/2/97ஆம் ஆண்டு நீதித்துறையில் என்னுடைய காலடி பதித்தது. நான் நீதித்துறையை